கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அனைவருக்கும் எனது ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் எடுங்க எல்லாரும். மத்தேயு 28 1 to 10 வரைக்கும் நாம் மாறி மாறி வாசிப்போம். புதிய ஏற்பாடு 46. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். எல்லாம் சேர்ந்து. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அருமையானவர்களே, இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. ஏனென்றால் அவர் இந்த உலகத்துக்கு வரலன்னா நமக்கு என்ன இல்லை? மீட்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் நமக்காய் ஒரு ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். எப்படி ஒரு ஆடு பலி செலுத்தப்படுகிறதோ அதே போல தேவன் இயேசு என்ற பெயரிலே இந்த பூமிக்கு வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாக விழுங்கினார். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு மீட்பு உண்டாயிருந்தது. அவருடைய ரட்சிப்பின் ஒரு திட்டம், தீர்மானம். இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கையில மனுஷன் இப்படிதான் இருப்பான், அவன் விழுந்து போவான். அதற்கென்று ஒரு ரட்சகர் இந்த உலகத்தில் தோன்றுவார். அதெல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. 2ஆம் வசனம் படிங்க. 28 மத்தேயு 28. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசு ஒரு செத்து போன ஒரு மனிதன் அல்ல, ஒரு மரித்து போன ஒரு மனிதன் அல்ல. இன்னைக்கு உலகம் அவரை மகான்கள் வரிசையில வைத்து போற்றுகிறது. ஆனால் அவர் தேவனாய் இருக்கிறார். மரித்த மனிதனுடைய பிணம் அங்க டெட் பாடியா அந்த பிணம் இருக்கும், எலும்புகள் இருக்கும். ஆனால் இயேசுவின் கல்லறை இன்னைக்கு இஸ்ரவேல் நாட்டுல திறந்தே இருக்கிறது. அல்லேலூயா. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென், அல்லேலூயா. யாருக்காக அவர் உயிர்த்தெழுந்தார்? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக. அவர் இந்த பூமிக்கு வந்து அடிக்கப்பட வேண்டும், அவர் உயிர்த்தெழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த கல் வாசல், அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது. அருமையானவர்களே, அங்க அந்த நாட்டுல எப்படி அடக்கம் பண்ணுவாங்கன்னா, நம்மள மாதிரி குழி கிடையாது, ஒரு புகை மாதிரி இருக்கும். அதில் வெட்டி ஒரு கல்லறை, ஒரு ஆளை உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். அதன் வாசலில் ஒரு பெரிய கல்லை என்ன பண்ணிடுவாங்க, வாசலுக்கு மேலே ஒரு பெரிய கல்லை வச்சு அடைச்சிடுவாங்க. அதுதான் பாருங்க, அந்த கல் அது மனுஷன் தள்ளக்கூடாத ஒரு அவ்வளோ பயங்கரமான ஒரு பெரிய பாறாங்கல்லாம் இருந்தது. ஆனால் பாருங்க, யார் அதை தள்ளுனா? கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து வாசல்ல இருந்த கல்லை புரட்டி தள்ளுனான்.
ஆமேன். அவர் புரட்டு தள்ளோடனே இயேசு உயிர் தெழுந்தார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய ரூபம், அந்த தூதனுடைய ரூபம் எப்படி இருந்துச்சா? மின்னல் போலவும் வஸ்திரம் உறைந்த மழை போலவும் வெண்மையாக இருந்தது. கர்த்தருடைய தூதன். நீ கர்த்தருடைய தூதனை நீங்க தரிசனத்துல பார்க்க வேணுமா? நமக்கு பரிசுத்தம் வேண்டும். ஆமேன். ரொம்ப பரிசுத்தம் இருந்தா தேவனுடைய தூதர்களை நீங்க தரிசனத்துல பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது. அதே போல நமக்கு பாவமாகிய கல், சாபமாகிய கற்கள், வியாதியாகிய கற்கள் இருக்கிறது. அது புரட்டி தள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. அது புரட்டி தள்ளப்பட வேண்டும் என்றால் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மத்தியில வர வேண்டும், உங்களுக்குள்ள இறங்க வேண்டும், உங்கள் சரீரத்துக்குள்ள இறங்க வேண்டும். அப்பொழுது இந்த பாவமாகிய கல், இந்த சாபமாகிய கல், இந்த வியாதிய கல் புரட்டி தள்ளப்படும், நீங்கும். வியாதி உங்களை விட்டு நீங்கும். அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்து எப்படி இருக்காரு? பரிசுத்த ஆவியாய் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆராதனை வேளையிலே மத்தியிலே இந்த இறங்கி அசைவாடினார். இப்பொழுது அவர் ஆவியாவும் அக்கினியாவும் இந்த இடத்திலே இறங்கி அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் அருமையானவர்களே கேட்கும் போதே ஒரு வல்லமை உங்களில் இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசுவின் இரத்தத்துக்கு முன்னாடி பிசாசுகள் நடுங்குகிறதா இருக்கிறது. நடுங்கும். பாருங்க, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களை வேதனைப்படுத்த இங்கு வந்தீரோ அப்படின்னு சொல்லிச்சு. இயேசு கர்கேசனர் நாட்டில் வரும்பொழுது பாருங்க, அவர் தேவனுடைய குமாரன் பார்த்த உடனே அந்த பிசாசு அது அலற ஆரம்பித்தது. எங்களை வேதனைப்படுத்த இங்கு வந்தீரோ, எனக்கும் உமக்கும் என்ன அப்படின்னு சொல்லி அது பயப்படுது. எனக்கு காலம் வருமுன்னே எங்களை பாதாளத்துக்கு என்ன செஞ்சிடாதையோ அனுப்பிடாதுன்னு சொல்லி பயப்படுது. இன்றும் அவருடைய இரத்தத்தை கண்ட மாத்திரத்திலே பிசாசுகள் நடுங்க ஆரம்பிக்கும். நான் சமீபத்தில் அரியலூர் மாவட்டம் பூந்துறைக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு சின்ன சபை தான், இது போல் இதை விட கொஞ்சம் அதிகமாக வந்திருந்தாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவரே ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனால் பாருங்க, அன்னைக்கு அந்த ஊரில் 2 பேர் இறந்ததுனால நிறைய கூட்டம் அங்கே போயிட்டு, ஆனால் கொஞ்சம் கூட்டம் தான் சபைக்கு வந்திருந்தாங்க. அந்த போதகிட்ட கூட சொல்லியிருந்தேன், இப்போ வேண்டாம், இன்னொரு டைம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இல்லை, ஒரு தடவை அன்னைக்கு கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்க, அப்போ ஒரு அம்மா திடீர்னு ஒரு புற மதத்திலிருந்து வந்த அம்மா திடீர்னு உட்கார்ந்து ஆவில நிறைஞ்சு ஜெபிச்சோம். முடிய போகிற நேரத்தில், ஆவில நிறைஞ்சு ஜெபிக்கிறது முடிய போகிற நேரத்தில் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வந்தாங்க. வரும்பொழுது அவங்க ரொம்ப வேதனையோடு, ரொம்ப போராட்டத்தோடு வந்திருந்தாங்க. பாருங்க, அவங்க அப்போ நான் முடிச்சுட்டு பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். தேவ பிரசன்னம் அதிகமா அந்த சபையை முழுவதும் இறங்கியது. தேவனுடைய அக்கினி இறங்க ஆரம்பித்தது. அந்த அம்மாக்குள்ள இருக்கிற ஆவி உள்ள இருக்க முடியல. அப்படியே அந்த அம்மாக்குள்ள இருந்து ஸ்டேஜை நோக்கி வந்து அப்படியே தேவனுடைய அக்கினியில எரிய ஆரம்பித்தது. என்ன செஞ்சது? எரிய ஆரம்பித்தது. அவங்க மேல கை வைக்கல, தொடல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணல. ஆனா பாருங்க, அந்த இடத்துல உள்ள தேவ பிரசன்னம் அவங்க மேல இறங்கின உடனே அந்த உள்ள இருக்கிற சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆவி என்ன செய்யுது? இருக்க முடியவில்லை. தேவனுடைய உயிர் தெழுந்த வல்லமை அந்த அம்மா மேல இறங்கின உடனே அந்த ஆவி அவங்க திடீர்னு ஆட ஆரம்பிச்சாங்க. ஆட ஆரம்பிச்சு உள்ள கிடக்கு 2 பயங்கரமான தள்ளப்பட்ட தூதர்கள், பொல்லாத ஆவி, 2 ஆவி. கடைசியில் அவங்க வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க. உள்ள இருக்கிற அந்த சத்துருடைய எஃபெக்ட்லாம் அப்படியே வாந்தியில வந்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே எழுந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த போதகர் நானும் பிடிச்சுக்கிட்டோம். பாருங்க, ஆண்டவருடைய ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. உருண்டு பிறண்டாங்க கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் எழுந்து இப்பதான் நான் தெளிவா இருக்கேன், இப்போ ஒண்ணுமே இல்லை, என் பாரெல்லாம் போயிட்டு, நான் வரும்போது கவலையோட வந்தேன், உலகத்துல இருக்கிறத விட போய் சேர்ந்துடலாமா, தற்கொலை எண்ணம், ஒரு தற்கொலை நாவி அந்த அம்மாக்குள்ள போராடி கொண்டிருந்தது. அவங்க மகா என்ன செஞ்சாங்க? வாரிசன் அடிச்சுட்டாங்க, இறந்துட்டாங்க அவங்க. அதே போல அந்த குடும்பத்தை அந்த ஆவி அலைக்கழித்து கொண்டிருந்தது. அருமையானவர்களே, இன்னைக்கும் உங்க குடும்பத்தை ஆவிகள் அலைக்கழித்து கொண்டிருக்கிறதா? உங்கள் சரீரத்திலே அலைக்கழித்து கொண்டிருக்கிறதா? தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைக்கு செவி கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இறங்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இறங்குகிற கர்த்தராலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும். உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா,
மார்க்கு படிங்க. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு அநேகர் அதை என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டான். இஸ்ரவேல் நாட்டில் கூட யூதர்கள் என்ன நம்ம இயேசுவை என்ன செய்ய மாட்டான்? நம்ப மாட்டான். மேசியா தான் இனி வரப்போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவங்களுக்குள்ள. அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. மனக்கண்கள் திறக்கப்படலை. இன்னைக்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படாத நிலைமையில நம்ம வந்திருக்கோமா? இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நமக்காய் அந்த சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காய் அவர் அடிக்கப்பட்டார். மார்க்கு 16:12. அவர் பாருங்க, உயிர் திறந்த பின்னாடி 11 சீசர்களுக்கு என்ன பண்ணாரு? தரிசனமானார். அதுக்கப்புறம் 2 பேருக்கு தரிசனம் ஆகிறார். படிங்க மார்க்கு 16:12. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவருடைய சரீரம் மறுரூபமாகியது. எப்படி ஆகியது? மறுரூபமாகியது. அந்த மாம்சிய சரீரம் ஒரு ஆவியின் சரீரத்தை போல மாறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு அந்த 11 பேருக்கு மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் 2 பேருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24 to 29 படிங்க. பாருங்க, தோமா படிக்க வேண்டாம். தோமா ஆண்டவர் நம்பல. மற்ற சீசர்களுக்கு தரிசனம் ஆனாரு. திதிமு எனப்பட்ட தோமா. தோமாவுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? திதிமு. அவன் அப்போ அவங்க மற்ற சீசர்களுக்கு தரிசனம் கொடுக்கும் பொழுது அவங்க இல்ல. மற்ற சீசர்கள் இவன்கிட்ட சொல்றாங்க. சொன்னா இவன் நம்பல. இவன் என்ன பண்ணிட்டான்? அவர் மரிச்ச நம்மள மாதிரி மரிச்சு போகிற ஒரு மனுஷ மாதிரியே மரிச்சு போனாரு. நான் நம்ப மாட்டேன். அவர் காயம்பட்ட இடத்துல என் விரலை வச்சாதான் நான் என்ன பண்ணுவேன்? நான் நம்புவேன். இல்லை, நான் அவரை என்ன செய்ய மாட்டேன்? நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அருமையானவர்களே, பாருங்க, ஆண்ட இயேசு கடைசியில் அவனுக்கு ஒரு வீட்டு அறைக்குள்ள சீசர்கள்லாம் இருக்கும் பொழுது இயேசு அவனுக்கு தரிசனமானாரு. என்ன பண்ணாரு? தரிசனமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தரிசனமானவனே உன்னுடைய கையை எடுத்து என் விழாவில் என்ன செய்ய போட்டு அதுக்கு பிறகுதான் அவன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சான். அப்போ ஆண்டவர் சொன்ன இயேசு சொன்னாரு, என்னை கண்டு நீ விசுவாசிக்கல, ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அந்த தோமா என்ன பண்ணா? ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மனம் கசந்து அவன். அருமையானவர்களே, 28ஆம் வசனம் படிங்க. யோவான் 20:20. அவருக்கு பிரதித்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். 29. அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அருமையான. இப்ப நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? காணாம விசுவாசிக்கிறோம். இயேசு தெய்வம், நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துல வந்து அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிறோம். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அதுதான் நமக்கு என்ன எப்படி இருக்குது? சாட்சியா இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த ஈரோட்டிலும் நம்ம சாட்சியா இருக்கிறோம். இந்த நசியனூர்லையும் நம்ம சாட்சியா இருக்கிறோம். நம்முடைய தெய்வம் இயேசு. அருமையானவர்களே, ஆண்டவர் எனக்கு கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு சிலுவையோட தான் என்ன பண்ணாரு? தரிசனமானார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு நான் யார் உண்மையான கடவுள் என்று கூப்பிடும் பொழுது அவர் அக்கினி ஸ்தம்பமாய் இறங்கி அதன் நடுவில் ரத்தம் தோய்ந்த ஒரு சிலுவையோடு கூட காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. நான் உயிர்த்தெழுந்த தேவன், நான் உண்மையாகவே இருக்கிறேன், நானே கர்த்தர், நானே தேவன் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டார். அந்த நோவா அதுக்கு பிறகு அவன் விசுவாசத்துல பலப்பட்ட ஆண்டவரை ஏன்னா நேரடியாக பார்த்துட்டான். அவர் உயிர் திறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அவிசுவாசியா இராம நீ விசுவாசியா இரு என்று சொல்லி அந்த சீசனை பார்த்து, தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். தோமா அதுக்கு பிறகு ஆண்டவருடைய கட்டளையை ஏற்று இந்தியாவுக்கு வந்தான். எப்படின்னு ஆண்டவர் முதல்ல சொன்னாரு, நீங்கள் யூதரிடத்தில் போகாமல் காணாமல் போன இஸ்ரவேல்
கோத்தாரிடத்திற்கு போங்க, கோத்திரத்தாரிடத்திற்கு போங்க சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். அப்போ தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று தான் தோமா என்ன பண்ணார்? முதல்ல எங்கே வந்தார்? கேரளாவுக்கு வந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்க. கேரளாவில் இருந்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு வரைக்கும் வந்து நம்ம சென்னை பட்டணத்தில் அங்கே தங்கியிருந்து இந்த பரங்கிமலை என்று சொல்லப்பட்ட இடத்துல அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார். அவர் மூலம் அவருடைய சீசன் 12 சீசர்களில் ஒரு சீசன் இந்தியாவுக்கு வந்தார். ஆமென். காரணம் என்னன்னா, காணாமல் போன இஸ்ரவேல் இந்தியாவில் இருக்காங்க. சில கோத்திரங்கள் இஸ்ரவேலில் இன்னைக்கு காணலை. ஏன்னா இஸ்ரவேல் பின்வாங்கின போது பல மன்னர்கள் அந்த நாட்டின் மீது படையெடுத்து என்ன பண்ணாங்க? அவங்கள சிறை கைதிகளாக்கி கொண்டு போனாங்க. அப்போ ஜனங்கள் எல்லா இடத்துக்கும் போய் குடிபெயர்ந்தாங்க, அங்கங்கே குடிபெயர்ந்தாங்க. இப்போ சில அவங்க உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் அந்த இங்கே இந்தியாவில் இருக்கிறதுனால தான் கரெக்டாக சரியாக தேவனுடைய ஒரு வெளிப்பாட்டை பெற்று தோமா எங்கே வந்தார்? அவர் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்தார். அப்போ இங்கே யார்கள் இருக்காங்க? இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். வழி தப்பி போன ஆடுகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவில் பல மாநிலங்களில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மார்க்கு 16. அப்போ இயேசு நமக்கு இன்னைக்கு யாரு சாட்சியா இருக்கிறா? இயேசு உயிரோடு இருக்கிறார்கள். யாரு சாட்சி? தேவனுடைய பரிசுத்த ஆவி சாட்சியாய் இருக்கிறது. தேவனுடைய வல்லமை சாட்சியாய் இருக்கிறது. அல்லேலூயா. மார்க்கு 16:19 அவர் அப்படியே ஒரு வாரம் முழுவதும் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் தரிசனமாகி அதற்கு அப்புறம் என்ன பண்ணாரு? பரலோகத்துக்கு அவர் எடுத்து கொள்ளப்பட்டார். மார்க்கு 16:19 படிங்க எடுத்தவங்க. இவ்விதமாய் கர்த்தர் பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல பாருங்க, அப்போ தேவன்னா வேற ஒரு ஆளு, இயேசுன்னா வேற ஒரு ஆள்னு நினைக்க கூடாது. பாருங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சிலுவையில் அறையப்படும் போது சொன்னாரு. அப்போ தேவன் வேற, இயேசு வேற கிடையாது, ஒரே நபர். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை கனப்படுத்தும் பொழுது, இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது, இயேசுவின் நாமத்தை துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவனுடைய ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்னை மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அதற்கான மீனிங் என்ன? நம்ம மரிச்ச மரணத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு வாழ்க்கையை அது குறிப்பிடுகிறது. நாம் இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்க வேண்டும், வாழ வேண்டும். ஒரு நாள் நமக்கு மரணம் சம்பவிக்கும். நம் சரீரத்திலிருந்து நம் ஆவி, ஆத்துமா, சரீரம் பிரித்து எடுக்கப்படுவதுதான் மரணம். அந்த மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட நம்ம இளைப்பாறுகிற ஒரு அனுபவம். அதை தான் அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். படிங்க, யோவான் 11:25. யோவான் 11:25. சத்தம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்போதும் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அறிந்திருக்கிறேன் என்றாள். 15 தானா? யோவான் 15, சாரி, மார்க்கு 15 சொல்லு. யோவான் 11:25. யோவான் 11:25. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். 26 வசனம்.
உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். பாருங்க, உயிரோடு இருக்கிற நாமும் ஒருவேளை இப்போ ஆண்டவருடைய வருகை வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்கொண்டு போவோம். அந்த கல்லறைகள்லாம் அப்படி என்ன செய்யும்? கல்லறைகளில் உள்ள ஆட்கள்லாம் அப்படி மறுரூபமாக்கப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்குள் பிழைப்போம். மரித்தவர்களும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவனோடு கூட எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்முடைய ரட்சிப்பின் திட்டம் இப்போ அல்ல, நேற்று இன்று அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அது முன்குறிக்கப்பட்டு விட்டது. எங்க வீட்டில் ரட்சிப்பு கிடைக்கும் போது இப்போதான் நம்ம ஆண்டவருக்குள்ள வந்திருக்கோம். எத்தனையோ காலம் கழிச்சு, எத்தனையோ வருடங்கள் கழிச்சு ஆண்டவரை நம்ம ஏற்றிருக்கோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, அப்படி அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பு நான் உங்களை என்ன பண்ணேன்? தெரிந்து கொண்டேன். ஆமென், அல்லேலூயா. இங்க நீங்க இருக்கிறீங்கன்னா, வந்திருக்கீங்கன்னா சாதாரண காரியம் அல்ல. அவர் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவருடைய இரத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவே, நீர் எனக்காய் இரத்தம் சிந்தினீரே, நீர் எனக்குள்ள வாங்கப்பா, என் பாவத்தை போக்குங்க, என் சாபத்தை எடுத்து போடுங்க, என் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ரட்சிங்க ஆண்டவரே, நீர் எனக்காக இரத்தம் சிந்தினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுதே உங்களை சூழ்ந்துள்ள பொல்லாத கிரியைகள்லாம் என்ன செய்யும்? அகலும். அல்லேலூயா. ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக வல்லமை உங்களை முற்றிலும் என்ன செய்யும்? ஆட்கொள்ளும். தேவனை நோக்கி கூப்பிடணும். நீங்க முழங்கால முடக்கி கூப்பிட்டாலே போதும், ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துருவார். அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்காம ஒண்ணுமே நடக்காது, எந்த காரியமும் சக்சஸ் ஆகாது. எப்படி நம்ம உழைக்கிறோமோ, பிரயாசப்படுறோமோ, தேவனை தேடுறதுலையும் நம்ம சோர்வு அடையக்கூடாது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறார். ஜெபத்தினால கூடாது ஒண்ணுமே இல்லை, தேவனால் கூடாது ஒண்ணுமே இல்லை. எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். உங்க வீட்டுல நீங்க ஒருவர் ரட்சிக்கப்பட்டா போதும், நீங்க முழங்கால்களை மடக்கும் பொழுது அந்த ஒரு ஆத்மாவின் நிமித்தம் தேவன் அந்த குடும்பத்தின் மேல பிரியமாய் இருக்கிறார். அவருடைய கிருபை அந்த குடும்பத்தின் மேல இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் மிகுந்த கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென், அல்லேலூயா. அவர் இன்னைக்கு ஆண்டவர் சிலுவையில் நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து இன்னைக்கு ரட்சிப்பின் அதிபதியாய் காணப்படுகிறார். நம்முடைய அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவாதிபதி, ரட்சிப்பின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். கேட்கிற யாவருக்கும், ஓ தாகமுள்ள யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அவர் எல்லோரையும் நோக்கி கூப்பிடுகிறார். குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் ஜாதியை நோக்கி கூப்பிடவில்லை, இனத்தை கூப்பிடவில்லை, குறிப்பிட்ட நாட்டவர்களை கூப்பிடவில்லை. அவர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் நோக்கி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒரு எச்சரிப்பை கொடுக்காம எதையுமே செய்ய மாட்டார். நம்ம முதல்ல பாவத்தில் உழன்னா அது தெரியும், நம்ம இது பாவம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா நம்ம துணிகரமா செய்யும் போது என்ன செய்யறோம்? விழுந்து போகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் அதை முதல்ல நம்ம கண்டிச்சு உணர்த்துவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை தேடினால் கண்டடைவீர்கள், என்னை விட்டீர்களாக என்ன பண்ணுவீங்க? விட்டீர்களாக நான் உங்களை என்ன செய்வேன்? விட்டு விடுவேன். உங்களுக்குள் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகம் ஒரு முறை அழிக்கப்பட்டது என்று நாம் விசுவாசிக்கிறோம். நோவா காலத்தில் அதுதான் லெமுரியான்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அது பெரிய, அது கிட்டத்தட்ட அந்த நாகரிகம் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் தேசம் வரைக்கும் அது பரவி இருந்தது. அப்பவும் சில லட்சம் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. ஆனால் துன்மார்க்கமாக ஆயிட்டாங்க. துன்மார்க்கம், இதே மாதிரி குடி, வெறி, விபச்சாரம், வேசித்தனம், இப்படி நிறைய காரியங்கள், திருட்டுத்தனம், எல்லா காரியங்கள்ல இருந்தது. அப்போ தேவன் மனுஷனை படைச்சதுக்காக மனஸ்தாபப்பட்டார். ஆனா பாருங்க, நீதிமானை அவர் ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பார்த்தார், இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மிகவும் மனஸ்தாபப்பட்டார். அருமையானவர்களே, அப்ப பாருங்க, அவர் நோவாவை பார்த்து சொன்னார்,
நான் இந்த பொல்லாத சந்ததிக்கு போய் என்ன பண்ணு, நீ சொல்லு, நான் அந்த உலகத்தை என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நோவா போய் பிரசங்கம் பண்ணார். நோவா அந்த நாட்களுக்குரிய ஒரு செய்தியாளனாக இருந்தான், ஒரு போதகராக இருந்தான். ஆனால் அவர் சொன்னதை யாருமே என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை பாருங்க. ஆனால் அத்தனை லட்சம் பேர் இருந்தோம், 8 பேர் மாத்திரமே தப்பு வைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 8 பேர் யாரெல்லாம்? நோவா, நோவாவுடைய மனைவி சேம், காம், யாப்பேத், அவங்களுடைய 3 மனைவிகள், 3 + 3 நோவா மனைவி +2 8 பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பூமியில் உள்ள மிருகங்கள், பறவைகள் எல்லாத்திலையும், ஊர் பிராணிகள் எல்லாத்திலையும் ஒவ்வொரு ஜோடி இனப்பெருக்கத்துக்காக தேவன் சொன்னபடி ஒவ்வொரு ஜோடியா பிடிச்சு நோவா பேழைக்குள்ள அடைத்தார். மழை பயங்கரமான. அப்போ ஜலப்பிரளயம் வரும்போது நோவாவுக்கு எத்தனை வயசு? 600 வயசு. 3 மாதம் கிட்ட, அந்த 45 நாள் மழை. வானத்தின் மதகுகள்லாம் திறவுண்டது, ஜமத்தில் உள்ள ஜலங்கள்லாம் இங்கே வழிந்தது. பயங்கரமான வெள்ளம், பல அடி உயரங்கள், வீடுகள் எல்லாம் அழிந்தது. நோவா பேழை மாத்திரம் அந்த பாருங்க, அந்த ஜலத்தின் மேலே அது ஒரு கப்பலை போல அது கொண்டு இருந்தது. கடைசியாக உலகம் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த நோவாவுக்கு பின்னாடி தான் சந்ததி. இன்னைக்கு நம்ம யாருடைய சந்ததியாக இருக்கும்? நோவாவினுடைய சந்ததியாக இருக்கும். அதிலிருந்து வந்த சந்ததி தான் இந்த சேம், காம், யாப்பேத்திலிருந்து உருவான சந்ததி தான். அருமையானவர்களே பாருங்க, போயிட்டுறாங்க. அப்போ அந்த ஆத்துமாக்கள் என்ன கதி? அவங்க எங்கே இருப்பாங்க? பாதாளத்தில் தான் இருப்பாங்க. வேதம் சொல்கிறது, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாதாளம் கீழ்த்தட்டாக இருந்தது, மேல்தட்டு தான் பரதீஸ். பழைய பரிசுத்தவான்கள் சாமுவேல், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாமுவேல்லாம் அந்த பேரடைஸ் மேல்தட்டில் தான் இருந்தாங்க. கீழ்த்தட்டு தான் பாதாளமாகிய நரகம், நரக குழி. அப்போ பாருங்க, ஆண்டவர் பாருங்க என்ன ஒரு வாய்ப்பு கொடுக்காரு பாருங்க. ஏசப்பா என்ன ஒரு வாய்ப்பு. அப்போ அவர் தேவனாக இருந்தார், அவர் நோவாவோடு கூட இடைப்பட்டார். பழையபடி அவங்கெல்லாம் அந்த கீழ்ப்படியில் அப்படின்னு சொன்னோடனே எங்கே போயிட்டாங்க? கீழே பாதாளத்துக்கு போயிட்டாங்க. அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தி வந்தார். அப்போ அவங்க பாருங்க எவ்வளவு அற்புதம் செய்தோம். வனாந்தரத்தில் அவங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. குடிக்க தண்ணி கேட்டாங்க, மோசே கண்மலை அடித்தார், அதுலேருந்து என்ன புறப்பட்டு வந்தது? தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அவங்க கஷ்டப்படலை. சாப்பிட்றதுக்கு கடல்ல இருந்து கீழ்காற்றை கட்டளையிட்டார், சமுத்திரத்தில் காடைகளை கொண்டு வந்து போட்டு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாரு. இப்படி அவங்க பிரயாணத்தில் மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் வழி நடத்தினார். அப்படி இருந்தும் அவங்க நன்றி கெட்ட ஜனங்களாய் மாறிவிட்டார்கள். அவர்கள் விக்கிரகங்களை சேவிக்க தொடங்கினார்கள். கர்த்தர் பாருங்க நிறைய பேர் அடிச்சாரு. முதல்ல அவங்க தேவனை விசுவாசிச்சவங்க தான், ஆனா அவிசுவாசியா மாறின பிறகு அவங்க அழிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவிகள்லாம் எங்க போயிருக்கோம்? நரகத்துக்கு போயிருக்கோம். இப்போ நம்ம பாருங்க, மனிதனை கொலை பண்ணாலும் சரி, அவனை நெருப்பில் வச்சு எரிச்சாலும் சரி, ஆத்துமாவை என்ன செய்ய முடியாது? ஒன்றும் அழிக்க முடியாது. நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய சரீரம் அது என்ன பண்ணும்? அதை நெருப்பை வச்சோ ஒன்றும் பண்ண முடியாது. அதை தேவன் ஒருவர் மாத்திரமே அழிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்தை கொல்ல வல்லவர்களாக இருக்கிறவர்களுக்கு பயப்படாதீங்க. உங்கள் ஆத்துமாவையும் ஆவியையும் நரகத்திலே தள்ளி கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த ஸ்பிரிட்டை அழிக்கணும்னா தேவனால் ஒருவர் மாத்திரமே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் போய் அந்த நோவா காலத்துல கைவிடப்பட்டு பாதாளத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பை அருளினார். படிங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எடுத்தவங்க சத்தமா படிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பாருங்க, இயேசு மாம்சத்துல கொலை உண்டு, ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த மாம்சிய சரீரத்தோடு அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அந்த 19ஆம் வசனம் போடுங்க.
1 பேதுரு 3:10. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த காவலில் உள்ள ஆவினா யாரு? அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணுகையில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் ஜலத்தினாலே காக்கப்பட்டார். அருமையானவர்களே, பாருங்க, அவங்க பாதாளத்துல இருந்த ஆட்களுக்கு இயேசு பூமியில உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? காவல் ஆவிகள் உள்ள போய் அவங்களுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லியது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல உடனே என்னது? அடிதான். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படி அல்ல. அருமையானவர்களே, அவர் ரட்சிப்பின் அதிபதியாக மாறிவிட்டார். அல்லேலூயா. அவர் ரட்சிப்பின் சுபாவமாக மாறிவிட்டார். பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஊசா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிய மாட்டு வண்டியில கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப பாருங்க, திடீர்னு போய் பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே கர்த்தர் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டார். செத்துட்டான். அந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்? செத்துட்டான். எனக்கு கூட சில சமயத்தில் பாவமா இருக்கும். ஐயோ, இப்படி அவன் நல்ல காரியம் தானே செய்ய போனா இப்படி போய் அவனை அடிச்சுட்டாரேன்னு சொல்லுவான். ஆனா அப்படி கிடையாது. ஆசாரியன் மாத்திரமே அந்த பெட்டியை என்ன செய்யணும்? தொட வேண்டும். ஆசாரியன் தான் அந்த பெட்டியை என்ன செய்யணும்? தொடணும். வேற யாரும். அதனாலதான் அவன் தொட்டதுனால ஆண்டவர் அடித்து விட்டார். ஆனால் பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துல அந்த இயேசு கீழ்ப்படியாதவர்களுக்கும் போய் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. உங்கள் ஆத்மா என்ன செய்யப்படும்? மீட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாருங்க, அந்த இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தார். அவர் யாருக்காக உயிர்த்தெழுந்தார்? நமக்காக உயிர்த்தெழுந்தார். நமக்காக அவர் பாருங்க, ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து நமக்காய் இரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அம்மா நமக்கு மோட்சத்துல இடம் கொடுக்க, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையே பலியாக கொடுத்தார். அருமையானவர்களே, அல்லேலூயா. இன்று அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம் மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா, அந்த வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது, நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நீங்கள் கதரும் பொழுது, ஆண்டவருடைய வல்லமை உங்களிடத்துல கடந்து வரும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல கடந்து வருவார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.